இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தினுடைய 2வது நாளில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். 2வது நாளுக்கான வாக்குத்தத்தங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆண்டு கொள்ளுங்கள். 2வது வேதத்துல மிக சக்தி வாய்ந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு அவர் கொடுத்த ஆளும் தன்மை. ஆமென், ஹல்லேலூயா. டொமினியன் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் மனுஷனை படைத்து அவனுக்கு ஆளும் தன்மையை கொடுக்கும்போது he didn't give any partiality or he didn't fix any election. It's a common dominion to everyone. ஆண்டவர் ஒரு தேர்தலை உண்டாக்கவில்லை ஆளுகையை கொடுப்பதற்கு, அல்லது இந்த சாரார் தான் ஆள வேண்டும், இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் போது அப்படி சொல்லவில்லை. மாறாக ஆண்டவர் என்ன சொல்கிறாராம், தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, பல முறை நான் இதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதை கீழ்ப்படுத்தி அப்படின்னு சொன்னால் சப்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னால் ஒன்று மேற்கொள்ள நினைக்கும், ஆனால் நீ அதை என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும், அதை நீ கீழ்ப்படுத்தணும். தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்கிறார். சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். எல்லா மிருகம், பறவை, கடலில் இருக்கிற மீன், அப்புறம் சொல்கிறார் ஆண்டவர் சகல ஜீவ ஜந்துக்கள், ஆல் லிவிங் பீயிங்ஸ், எல்லா மனுஷர்கள், எல்லாம் நடமாடுகிற எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆண்டு கொள்ளுதல், டொமினியன், ரைனிங் ஓவர் இஸ் அ பிளெஸ்ஸிங். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த அழகாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முற்றிலும் ஒரு மாறுபட்ட கோணத்தில் நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கி அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைக்கும்போது கர்த்தர் கொடுத்த ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் ஆண்டு கொள்ளுங்கள், டொமினியன். ஆமென். நான் ஏற்கனவே சொன்னதை திரும்பவும் சொல்லுகிறேன். ஆளும் தன்மை ஒரு சாராருக்கு கொடுக்கப்படவில்லை. ஆளும் தன்மை ஒரு எலெக்ஷன் அதுக்குள்ளாக வைக்கவில்லை, ஒரு புரோட்டோகாலுக்குள்ளாக ஆண்டவர் வைக்கவில்லை. ஆண்டவர் ஆளும் தன்மையை ஜெனரலைஸாக கொடுத்திருந்தார். எல்லா மனிதர்களுக்கும், அவரை நோக்குகிற எல்லாருக்கும் ஆளும் தன்மையை கொடுத்திருந்தார். ஆனால் பாவம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் ஒரு புற்றுநோயாக மாற்றி போட்டது. தேவன் கொடுத்திருந்த ஆளுகையின் மேல் பிசாசு அடிமைத்தனத்தை வைத்து விட்டான். அதனால தான் எங்கெல்லாம் ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் பெருகுனாங்களோ அங்கெல்லாம் பிசாசு ஒரு அடிமைத்தனத்தை, ஸ்லேவரியை, அடிமைத்தனத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அப்படி தான். ஆளும் தன்மை உள்ள நம்மால் சில நேரங்களில் ஆள முடியாததற்கு காரணம் நாம் அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கிக் கொள்கிறோம். பணத்தின் மேலே நம்ம ஆளுகை செய்யணும், ஆனால் பணம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. வியாதியை நம்ம ஆளுகை செய்யணும், ஆனால் வியாதி நம்மை ஆளுகை செய்கிறது. இந்த புறஜாதியார் அவர்களை நாம் ஆளுகை செய்யணும், நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும். மாறா அவர்கள் நம்மை ஆளுகிறார்கள். ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் அவைகளை நம்ம ஆளணும், ஆனால் அவைகள் நம்மை ஆள ஆரம்பித்து விடுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற சில மனிதர்கள், சில பர்சனாலிட்டிஸ், அதை நாம் தான் கட்டுக்குள்ளே வைக்க வேண்டும். இட் ஷுட் கம் அண்டர் அவர் சாவர்னிட்டி. ஆனால் நாம் அவைகளுக்கு அடிமையாக்கப்பட்டு விடுகிறோம், அடிமையாகிறோம். அவைகளுக்காய் நாம் போராடுகிறோம், ஒரு அடிமையை போல நடத்தப்படுகிறோம். ஆக்சுவலாக எஜமானலாம் நம்ம இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் இந்த பாவத்தினுடைய விளைவு நம்ம என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்துக்கு சற்றும் ஒவ்வாத இடத்துக்கு நம்மை கொண்டு செல்கிறது. பிசாசு அந்த டொமினியன், ரூலிங் ஓவர், ஆளும் தன்மையை கெடுத்து போட்டான். அடிமைத்தனத்தை அந்த இடத்துல கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டான்.
நான் அடிக்கடி சொல்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் எதையெல்லாம் உண்டாக்கினாரோ அதற்கு ஆப்போசிட்டாக பிசாசு ஒன்றை வைத்திருப்பான். இந்தியாவில் என்னெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ, என்னெல்லாம் பொருட்கள் வெளியிடப்படுகிறதோ அதுக்கெல்லாம் சைனா ப்ராடக்ட் ஒன்று இருக்கும். ஒரு காலத்தில் சைனா மொபைல் ஃபோன் நிறைய விற்றுச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை. ஏன்னா எல்லாமே சைனாலேருந்து வர்றதுனால சைனாக்குன்னு தனியாக ஒன்று உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு அதை போல் கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் மேலேயும் ஒரு டூப்ளிகேட் என்ன பண்ணியிருக்கிறான், வைத்திருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அதை அழித்து அதன் மேலே ஒரு லேபிளை போட்டான். அதனால தான் பவுல் சொல்கிறார், பிசாசுடைய கிரியைகள் இன்னவைகள் என்று நீங்கள் அறியாதவைகள் அல்லவே. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான், ஓடி போவான். நம்ம எதிர்த்து தான் நிற்கணும். ஆளும் தன்மையை நம்ம பெறணும்னா அதை முதல்ல எங்கே காமிக்கணும்னா பாவத்தின் மேல் காமிக்க வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆளும் தன்மையை பாவத்தின் மேல் காண்பித்தார். எப்படி? சிலுவையில் பாவத்தை எதிர்த்து சிலுவையில் அவர் போராடினார். பாவம் நினைத்தது, பாவம்னு நான் சொல்லும்போது பிசாசை பேசுகிறேன். அவன் தான் பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் பிசாசுடைய ஆயுதம். இந்த உலகத்தில் ஒருவரும் வெல்ல முடியாத ஆயுதமாகிய அந்த மரணத்தை பாவத்தின் மூலமாய் சாபத்தை உண்டாக்கி அதன் கடைசி பாவம் பிறக்கிறது, சாபமாய் உருவேற்படுகிறது. அதனுடைய கடைசி கன்க்ளூஷன், முடிவு மரணம். இயேசு சிலுவையில் அந்த பிசாசோடு போராடினார். நம்ம நினைக்கிறோம் அவர் சிலுவையில் அழைக்கப்பட்டார், அடித்தாங்க, அவருடைய தலையில் முள் மூடி வைத்தாங்க, சரீரத்தெல்லாம் கிழித்தாங்க. பிசாசுக்கும் பாவத்துக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம். பிசாசு இயேசுவை ரத்தம் சிந்த வைக்கக்கூடாது. அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதனால தான் இயேசு 40 நாட்கள் உபவாச ஜெபத்தை முடிச்சுட்டு வந்தோன்னு சொல்கிறான், நீ ஏன் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு சிலுவைக்கு போகணும்? நான் உனக்கு தரேன், என் காலில் விழுந்துரு, நான் உனக்கு எல்லாத்தையும் தந்துடுறேன். ஆனால் இயேசு அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இயேசு மரணத்தின் மூலமாக எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். அதுதான் பிதாவுடைய சித்தம். ஏன்னா நம்ம எதையாவது ஆசீர்வாதத்தை பெறணும்னா நம்ம ரத்தம் சிந்தணும். நம்மளால் ரத்தம் சிந்த முடியாது. நம்ம ரத்தம் சிந்த முடியாது என்பதனால் பலி என்ற ஒரு கான்செப்ட் ஆண்டவர் கொண்டு வருகிறார். நல்ல கவனிங்க. உன் ரத்தத்தை நீ சிந்த முடியாது, கீறி கொள்ளணும், ரத்தம் வடியணும், ஆண்டவரே கடவுளே என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லணும். ஆனால் அதை ஆண்டவர் விரும்பவில்லை. பிசாசை சிதைக்க நினைக்கிறான். அந்த சிதை உண்டு போகிறதை ஆண்டவர் விரும்பவில்லை. உனக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுகிறேன், ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய ரத்தத்தை சிந்து, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்படும். அது நிரந்தரமானதில்லை. சர்டன் பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரம். வசதி இல்லைன்னா அதையும் செலுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தபோது அவருடைய விருத்த சேதன நாள் என்று பலி செலுத்துவதற்கு அவரால் ஒரு பெரிய காளையை கொடுக்க முடியாத ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார். ஆண்டவர் இப்படிப்பட்ட அவல நிலையை மாற்றுகிறதற்காய் நம்ம எல்லாருடைய சார்பாய் அவர் தம்முடைய இரத்தத்தை பூமியிலே சிந்த விட்டார். அதை சிந்தக்கூடாதுன்றதில் பிசாசு ரொம்ப கவனமாக இருந்தான். ஆனால் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தோடு நடந்த 6 மணி நேர போராட்டத்தில் ஆண்டவர் ஜெயித்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது. சரித்திரம் படைத்தவர்கள் அவர்களை குறித்தே ஒரு அரை நூற்றாண்டு பேச வைத்த தலைவர்கள் இன்றைக்கு அவர்கள் உறங்குகிற இடத்தில் அவருடைய சரீரமும் பத்திரப்படுத்தப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் பூமியில் எந்த முகநிலை தேடியும் பார்க்க முடியவில்லை. எத்தனையோ ஆராய்ச்சிகள் நடந்தது. இயேசு மறைக்கவில்லை என்பதை ப்ரூஃப் பண்ணுறதற்கு நிறைய டாக்குமெண்ட்ரி செட் ப்ரெசன்ட் பண்ணாங்க. அவைகள் எதுவுமே ஒவ்வொவில்லை. அவருடைய சரீரம் பூமியில் இல்லை. உண்மைகள் ஒரு நாளும் மறைக்கப்பட முடியாது. அல்லேலூயா. வெகு நாட்கள் மறைக்கப்பட முடியாது. அவைகள் வெளியே கொண்டு வர முடியும். ஆகவே ஆளும் தன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஆளும் தன்மையில் ஒரு அற்புதமான ஒரு ப்ராசஸ், ஒரு பரிமாண வளர்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் பிசாசு திருடி சென்ற ஆளுமையை ஆண்டவர் ஆபிரகாம் மூலமாக திரும்பவும் கொடுக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், வேதத்தில் அநேக அரசர்கள் ஆபிரகாமுடைய காலத்துக்கு முன்பாக இருக்கிறார்கள், அப்படி தானே? நிம்ரோத் முதல் அரசனாக கருதப்படுகிறான். இன்னும் பல அரசர்கள். ஏனென்றால் ஆபிரகாமுடைய காலத்திலேயே கிட்டத்தட்ட
14ஆம் அதிகாரத்தில் நிறைய அரசர்கள் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சினேரின் ராஜாவாகிய அம்ராப்பேலும் பெயர்கள் அங்கே என்ன பண்ணப்படுது, சொல்லப்படுது. நம்ம அப்போ ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு, ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை ராஜாவாய் மாற்றலை? எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்களே, ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை ராஜாவாய் மாற்றலை? முதல் ஆன்சர், இஸ்ரவேலுக்கு தன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு அவர் ராஜாவாய் இருக்க விரும்பினார். அது ஒரு புறம் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆபிரகாம் என்று ஒரு நபரிலிருந்து அவர் அதை உண்டாக்கி உள்ளிருந்து உருவி ஆபிரகாமுக்குள்ளேருந்து ஈசாக்கு, ஈசாக்கிலிருந்து யாக்கோபு, யாக்கோபிலிருந்து 12 கோத்திரங்கள், 12 கோத்திரங்கள்லேருந்து ஒரு பெரிய சந்ததி, கட்டுக்கடங்காத, அவர்களுடைய பெருக்கத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாத மணலத்தனையாய் பெருக செய்து அவர்களை ஒரு தேசத்தின் அடிமைத்தனத்தில் வைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, அடிமைத்தனம்னா என்னன்னு தெரிஞ்சதான் சுதந்திரத்தை முழுமையாய் அவர் ருசிக்க முடியும் என்பதனால் அவளை அடிமைத்தனத்தில் வைத்து, அந்த அடிமைத்தனத்திலேருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு போகிற அந்த பீரியட் ஆஃப் டைம் அவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து, நான் தான் தெய்வம் என்பதை அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் ப்ரூஃப் பண்ணி அவளை கொண்டு போய் கானான் தேசத்தில் யோசுவாவுடைய தலைமையில் கொண்டு போய் சேர்க்கிறார். சேர்த்து கொஞ்ச நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசை வந்தது, தங்களை ஆளும் தலைவன் வேண்டும். நியாயாதிபதிகள் உருவாகிறார்கள், அவர்களை ஆளுகிறார்கள், நியாயம் விசாரிக்கிறார்கள். அவர்களுக்கு அது போதவில்லை, திகையவில்லை. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் அவர்களுக்கு ராஜா வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஆண்டவருக்கும் அவர்களுக்கு ராஜா கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது, இல்லாமல் இல்லை. அவர்களுக்கும் எல்லாரை போல ஒரு ராஜாவை கொடுக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, தாவீதை குறித்து சொல்லும்போது, தாவீதை அரசனாக்க வேண்டும் என்று தேவன் முன்பாகவே தீர்மானம் பண்ணி வைத்திருந்தார். அவன் தாயின் கற்பத்தில் அவனை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இஸ்ரவேலர்களுடைய அவசரம், ஆத்திரம், பொறுத்திருக்க முடியாத தன்மை, சாமுவேலுக்கு நேராக அவர்கள் சண்டையிடுகிறார்கள். எங்களுக்கு எல்லாரை போல ராஜா வேண்டும் ஆண்டவர். அப்பொழுதும் ஆண்டவர் தான் சவுலை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் தான் தேர்ந்தெடுத்தவன் இன்னும் உருவாகவில்லை. ஸோ அவசரமாய் ஒருவனை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அவசரமாய் நம்முடைய பிடிவாதத்தில் கொடுத்தா அது என்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறார். அவராக மனப்பூர்வமாக கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தலைவனுக்குரிய ப்ராசஸ் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்கு ராஜாவை கொடுக்கவே ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, கடைசி வரைக்கும் அவர் தான் ஆளணும் அப்படின்னா இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்க மாட்டார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு பாருங்க, 17ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள். ஆமென், அல்லேலூயா. இது யாரை குறித்த தீர்க்க தரிசனம்? இது தாவீதை குறித்த தீர்க்க தரிசனம். உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படிக்கு, எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நான் சொன்னதை உனக்கு என்ன பண்ணுவேன், செய்வேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை கொடுக்கணுன்றது அவருடைய உள்ளத்தில் இருந்துச்சு. அந்த உள்ளத்தில் என்ன இருந்துச்சுன்னா, தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை ராஜாவாக்க வேண்டும். ராஜாவாக மாறுவது, டொமினியன், ஆளும் தன்மையை பெற்றுக்கொள்வது இஸ் எ ப்ராசஸ். அதான் என் செய்தி. இந்த வாக்குத்தத்தம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்ச உடனேயே ஆளுமையின் அந்த வல்லமை அவர்களுக்கு கொடுத்து விடவில்லை, அவர்களுக்குள்ள அதை விதையாக இட்டார். ஆமென், அல்லேலூயா. ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆளும் தன்மையை இட்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் அதை ஒத்துக்கொள்கிறீர்களா? அல்லேலூயா. நீங்கள் எந்த ஜாதியை சார்ந்தவளாக இருந்தாலும், ஒருவேளை மனுஷனுடைய கண்களுக்கு தாழ்ந்த ஜாதியாக இந்த பூமியில் நீங்கள் குறிக்கப்பட்டிருந்தாலும், கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிறேன், அப்படி ஒன்றை கர்த்தர் உருவாக்கவே இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆளும் ஆசீர்வாதத்தை உள்ளே இட்டிருக்கிறார். அல்லேலூயா. அது உனக்குரியது. அது உனக்குள்ள ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுது. அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்ன உடனே அவர்களுக்கு ஏன் ராஜாவை கொடுக்கவில்லை?
எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்கள் பூமியின் மேல். ஆபிரகாமை கிட்டத்தட்ட 14 ராஜாக்கள்கிட்ட சண்டை போடுறான், இஃப் ஐ எம் நாட் ராங். ராஜாக்கள் தாவீதுனுடைய காலம் உண்டாகிற வரைக்கும் ராஜாக்கள் பூமியில் இல்லாமல் இருந்தார்களா? இல்லை, இருந்தார்கள். அந்த ராஜாக்கள் எல்லாம் பொல்லாதவர்கள். அந்த ராஜாக்கள் எல்லாம் தெய்வத்துக்கு விரோதமானவர்கள், விக்கிரகங்களை உண்டாக்குகிறவர்கள். கடவுள் தேடுதல் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை. கடவுளை தேட வேண்டும் என்ற எண்ணம் தேவனே மனிதனுக்குள்ளாக வைத்தது. வசனம் சொல்லுது, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு தேவன் மேலுள்ள தேவனை தேடுதல் அங்கே இல்லாமல் போகிறது. அப்புறம் ஆதாமுடைய 3வது குமாரன் பிறக்கிறான். சேத்து பிறக்கும்போது வசனம் சொல்கிறது, இப்பொழுது தேவனை ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்களாம்? ஆராதிக்க, தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். தொழுது கொள்ளுதல் மனிதனால் உண்டாக்கப்பட்டதல்ல. தொழுது கொள்ளுதல் தேவனே மனிதனுக்குள் வைத்திருக்கிற ஒரு இன்பில்ட். ஆமென், ஹல்லேலூயா. அது எவ்வளவு உண்மையோ அதை போல ஆளும் தன்மையை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறது உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. we are born to rule. இப்போ நம்ம ஒருவேளை நம்ம எல்லாரும் இந்த தேசத்துடைய பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, நம்ம எல்லாரும் ஒரு கவுன்சிலர் ஆக முடியாது, ஒரு பிரசிடெண்ட் ஆக முடியாது. நம்ம நினைக்கக்கூடாது அதுதான் ஆளுகிறது என்று சொல்லி, அல்லது ஒரு 10 பேரை கீழே வச்சு நம்ம வேலை பார்க்குறது இதுதான் ஆளுகிறது என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆளும் தன்மையை கொடுத்திருக்கிறார். ஆளுகையிலே பெரிய ஆளுகை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாவத்தின் மேல் நாம் ஆளுகையை செலுத்துவது, அதுதான் உன்னதமான ஆளுகை. அந்த ஆளுகைக்குள்ளே தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தையே பிடித்து தன் கையில் வைத்து தன்னுடைய 30வது வயதில் உலகமே கையில் வைத்திருந்த அலெக்சாண்டர் சாதாரண கொசு கடித்த வியாதியில் இறந்து போயிட்டான். ஆளுகை ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. இப்படி பல சரித்திரங்களை சொல்லலாம். ஹிட்லர், முசோலினி, இப்படிப்பட்டதான பெரிய சர்வாதிகாரிகள், அவர்கள் ஆளாத காரியங்கள் இல்லை. ஆனால் அவர்களுடைய மரணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எம்டினஸ். இன்றைக்கு அவருடைய பெயர்கள் இருக்கிறது, ஆனால் அவருடைய சரித்திரங்களை வாசித்தால் இருண்ட இடமாகவே காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் இந்த பூமியை ஆண்டார்கள், மனிதர்களை ஆண்டார்கள், வம்சங்களை ஆண்டார்கள், ஆனால் பாவத்தை ஆள முடியவில்லை அவர்களால். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தெய்வம் பாவத்தை ஆண்டபடியினால், அதை ஜெயித்தபடியினால் அந்த அபிஷேகத்தை நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆளும் தன்மை ஒரு ப்ராசஸ். ஆபிரகாமுக்குள்ள அந்த விதையை ஆண்டவர் போடுகிறார். ஈசாக்கை ராஜாவாக மாற்றிவிடவில்லை, யாக்கோபை ராஜாவாக மாற்றிவிடவில்லை. அநேக ராஜாக்களுக்கு யாக்கோபை தெரியும், அநேக ராஜாக்களுக்கு ஈசாக்கை தெரியும். ஈசாக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அபிமெலேக்கு தன் கண்ணால் என்ன பண்ணான்? அபிமெலேக்கு ஒரு ராஜா கண்டான், ஆனால் ஈசாக்கை ஆண்டவர் ராஜாக்கவில்லை. இந்த ப்ராசஸ் உள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது என்ற அரசன் உருவாவதற்கு முன்பாக இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கலாம், இன்னைக்கு நான் பாஸ்டர் ஆளுங்கள் என்று கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்கிறீங்களே, நான் எதையுமே ஆள முடியலையே, எல்லாவற்றிலும் பஞ்சத்தையும் கடினமான காரியங்களை அனுபவிக்கிறேனே. விசுவாச அறிக்கையிடுங்கள், எனக்குள் ஆளும் தன்மை உள்ளே உயிர் பெற்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை விசுவாசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆளுகிறவர்களாய் தன்னால் மாறுவோம். நம்ம எக்கனாமிக்கில் நம்மளால் ஆள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், முதல் மனுஷனையும் பார்த்து ஆண்டு கொள்ளுங்கள், டொமினியன், சில காரியங்களை கீழ்ப்படுத்துங்கள். அதை கீழ்ப்படுத்தி சில காரியங்களை செய்ய 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 நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் பாவம் செய்த போது ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார் பார்த்தீங்களா? அப்போ ஆளுகை அவர்களை விட்டு ஆண்டவர் எடுத்ததில்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ இப்பயும் பூமியை ஆள முடியும். எப்படி ஆளணும் அப்படின்னு சொன்னால், இது முள்ளையும் குறுக்கையும் தான் என்ன பண்ணும்? முளைப்பிக்கும். ஆனால் அதை அழித்து அதன் மேலே ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிற ஒரு சக்தியை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். இட்ஸ் அ ப்ராசஸ். அல்லேலூயா. புல் தன்னால் முளைக்குது, நெல்லை நம்ம விதைச்சா தான் முளைக்குது. ஆமாவா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் புல்லை எடுத்துட்டு நெல்லை விதைக்கும் போது புல் இடையில வரதான் செய்யுது. ஆனால் ஒரு ஆளும் தன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க. என்ன தெரியுமா? புல்லை வேர்கண்டு கொண்டு பிடுங்கவும் நெல்லை உரமிட்டு வளர்க்குற ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுதான் ஆளும் தன்மை. அல்லேலூயா. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில காரியங்களை கொடுத்துருக்கும் போது அதற்கு நல்ல உரமிட்டு வளர்ப்பதும்
எவைகள் தேவையில்லையோ அவைகளை களை பிடுங்கி எறிவதுமே நமக்கு கத்தர் கொடுத்துருக்கிற ஆளுகை. மாறான காரியத்தை செய்யும்போது தான் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி கொள்ளுகிறோம். இப்படி செய்யுங்க. நெல்லை விதைக்கிறீங்க, புல்லும் உள்ள சேர்ந்து முளைக்குது. புல் நல்ல மேலே வந்துருச்சு, நெல் கீழே நிற்கிது. நெல்லை பிடுங்கி எறிந்தால் நம்ம யார்? முட்டாள். அநேக நேரத்தில் நம்முடைய ஆளுகையை நம்ம அப்படி தான் பயன்படுத்துகிறோம். பிசாசு அப்படி தான் நம்ம பயன்படுத்த வைக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி நம்ம பொருளாதாரத்தில் பின்தங்கின நிலைமையில் அடிமையாக இருக்கிறோம். எதை வளர்க்கணுமோ அதை வளர்க்கலை, எதை பிடுங்கணுமோ அதை பிடுங்காமல், எதை பிடுங்கக்கூடாதோ அதை அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிடுங்கி விடுகிறோம். ஆளும் தன்மை இஸ் அ ப்ராசஸ். படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே ஒரு ஆளும் தன்மை விழுந்து கிடக்குது. அதன் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதன் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உலக மனுஷனை விட உன்னால் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை கூகுளுடைய தலைமை அதிகாரியாகிய சுந்தர் பிச்சை இன்றைக்கி உலகத்தையே ஆள்ற கூகுளை தன் கையில் வைத்திருக்கலாம். உனக்கு ஒருவேளை அது கிடைக்காம போகலாம். ஆனால் சுந்தர் பிச்சுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவனுக்கு பரலோகத்தில் இடம் உண்டா என்ன நமக்கு தெரியாது. உனக்கு ஒரு அஷூரன்ஸ் கத்தர் கொடுக்குறார். உன்னுடைய ஆளும் தன்மை இந்த உலகத்துக்குரியதான ஆசீர்வாதத்தோடு மாத்திரமல்ல, நீ செல்லாத காசு அல்ல. அவர்களெல்லாம் செல்லாத காசு. அவர்களை பார்த்து நீ பொறாமப்படாத. அவர்களை பார்த்து நீ வைத்தறியாது, ஐயோ இவர்களெல்லாம் சாதிச்சிட்டாங்க, அவர்கள் செல்லாத காசு. அவர்களுக்கு ஒரு பகுதி தான், ஒரு நோட்டில் ஒரு பகுதி பிரிண்டாக இருந்துச்சுன்னா அது செல்லாது. ஆமென், அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு பகுதி பிரிண்டாக இருக்குது. இந்த உலகத்தில் அவர்களுடைய சாதனைகள்லாம் பெருசு தான். இன்னொரு பகுதியை திருப்பி பார்த்தா இட்ஸ் வெரி எம்டினஸ். அல்லேலூயா. அதில் ஒன்றும் இல்லை. உனக்கு எனக்கு கத்தர் 2 பகுதியை கொடுத்துருக்கிறார். இம்மையிலையும் கத்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கார், மறுமையிலையும் மறுமைக்கான நம்பிக்கையை கத்தர் கொடுத்துருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரை பரிச்செல்லாம் பார்க்காதுங்க. ஆண்டவரை நீர் எனக்கு என்ன செய்றீன்னு பார்ப்போம், அப்படிலாம் பரிச்சை பார்க்காதுங்க. இப்படி சொல்லுங்கள், நீர் கொன்று போட்டாலும் உன் மேல் தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. ஓ, நீர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நான் கடன் வாங்க மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் ஓய்வு நாளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். விசுவாசம் தான் அவசியமே தவிர அவரை பரீட்சை பார்க்கக்கூடாது. ஆண்டவரை தூக்கி கொண்டு வந்து பரீட்சையில் நிறுத்தக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி ஒன்றை உங்களுக்குள்ளே வச்சுக்கிடுங்க. ஆளும் தன்மை என்று சொல்லும்போது சப்மிட் யுவர் செல்ஃப் ஃபார் தி ப்ராசஸ். ஆளும் தன்மை நமக்குள்ளே வரணும்னா அந்த ஆளும் தன்மை நமக்குள்ளே போட்டு அந்த விதையை முளைக்க பண்ணுகிற அவருடைய கையில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. இதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள். செங்கடல் முன்பாக இருக்கிறது, பின்பாக பார்வோனுடைய சேனை வருகிறது. ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு சீன் அங்கே கிரியேட் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், they should know their God is a powerful God. அவர்களுடைய தேவன் உன்னதமான தேவன் என்பதை அவர்கள் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் முன்னாடி கொண்டு போய் செங்கடலையும் பின்னாடி பல மனிதர்களுடைய ஆக்ரோஷமான பற்களோடு அவர்கள் கடிக்க குதற ஓடி வருகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், be still and believe God. எனக்கு ஏன் ஆண்டவரை இப்படி கொடுக்குறீங்க? உனக்கு தான் அவர் கொடுக்க முடியும். உனக்கு என்னவோ அதை கொடுத்தா தான் நீ பலப்படுவாய். உனக்கு இருக்கிற ஆளும் தன்மை முளைக்க ஆரம்பிக்கும். அதை இட்டு பல வருடங்கள் ஆகிறது. அதை அப்படியே செத்து போய் விடக்கூடாது. அது முளைக்கணும்னா உனக்கு சில காரியங்களை கத்தர் கொடுப்பார். ஒருவேளை நீங்களே தவறு செஞ்சுருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. உன் தவறுகளையும் கத்தர் சரியாக மாற்றி உனக்குள்ள அதிகாரத்தை முளைக்க பண்ணுகிற தேவன். செங்கடல் நிற்கிறதா, பின்னாடி பார்வோனின் சேனையா, என்னை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், இப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியாது, உம்முடைய அதிகாரத்துக்காய் நான் காத்திருக்கிறேன். 2வது, லேர்ன் இன் த வில்டர்னஸ். ஆளும் தன்மை எங்கே வருது? ஆண்டவர் அங்கே அதை எங்கே கற்றுக் கொடுக்கிறார்? ஒரு வனாந்திரத்தில் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எடுத்து பாருங்கள், வேதத்தில் ஆண்டவருக்கு ஆளும் தன்மை எங்கே பிதா கற்றுக் கொடுத்தார்? இயேசுவுக்கு இந்த வில்டர்னஸ், அந்த வனாந்திரத்தில் கற்றுக் கொடுத்தார். பவுலுக்கு எங்கே கற்றுக் கொடுத்தார்? வனாந்திரத்தில் கற்றுக் கொடுத்தார். வனாந்திரங்கள் வரும்போது பயப்படாதுங்க. திக்கு திசை தெரியாமல் உதவியற்றவளாக நிற்கும்போது, வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும்போது உங்களுக்கு ராஜரீக மேன்மையை கத்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது உங்களை என்கரேஜ் பண்ணுற வேர்ட்ஸ் கிடையாது. இது கத்தர் உங்களுக்கு கொடுக்குற பவர்ஃபுல் வாக்குத்தத்தங்கள். இந்த 40 நாட்களும் ஆண்டு கொள்ளுங்கள். 3வது, பேஷியன்ஸ். ஒரு ஆளுகிறவன் அவன் பொறுமையாக இருக்க வேண்டும்.
4வது, தேவனை உங்களுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். இதெல்லாம் தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. தாவீதினுடைய அரியசனைக்கு ஏறுகிறதற்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளுக்கு நடுப்பட்ட காரியத்தை தான் நான் இங்கே ஒரு 6 காரியமாக ஒரு 5 காரியமாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபிக்ஸ் காட் ஆஸ் யுவர் கைடு. கடைசியாக, அவாய்ட் ஃப்ளஷ் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் அழிக்க வேண்டும். அப்பொழுது தான் தலைவனாக உருவாக முடியும். அல்லேலூயா. ஆண்டு கொள்ளுங்கள் கர்த்தர் சொன்னது உங்கள் வாழ்க்கைக்குள்ள விதையாக என்றைக்கோ விழுந்துருச்சு. இந்த வசனத்தை நீங்கள் என்றைக்கு படித்தீர்களோ அல்லது தேவனை என்றைக்கு தெரிந்து கொண்டீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆளுகிறவளாய் மாற்றிவிட்டார். இட்ஸ் இன் த ப்ராசஸ். அது உங்களுக்குள்ளாக ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும்.